விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேட்டை, அனுஷம், விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இந்த வாரத்தில் நிகழும். பொதுவாக கேத்து பகவானின் அனுகிரகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிகம் இருக்கிறது. கேட்டை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று மனக்குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவியினாலோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களினாலோ மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 7.5 சனியில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே உங்களுக்கு குதூகலமும் சந்தோஷமும் ஏற்பட்டாலும் கூட 7.5 சனியும் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உடல் உபாதைகளை கொடுப்பதற்கும் மற்றும் மன கஷ்டங்கள், குடும்பத்தில் பண கஷ்டங்களை கொடுப்பதற்கும் இந்த 7.5 சனி வழிவகுக்கும். 7.5 சனி பிடியில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும், சிவன் கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் உங்களுடைய இந்த 7.5 சனி பிடியிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு அதனுடைய முதலீட்டை இந்த வாரத்தில் நீங்கள் சற்று குறைத்து கொள்ளலாம். பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு செய்வது வாரத்தின் இறுதியில், அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறிதளவு நீங்கள் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமான ஒன்று. உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யாததினால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார். இதனால் நீங்கள் சிறிதளவில் நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வது சாலச் சிறந்தது. மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாகவே அமைகிறது. நவகிரகங்களின் தலமான கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் செல்வதோ அல்லது கீழ்பெரும் பள்ளம், அதாவது கேத்து ஸ்தலம், ராகு கேத்து ஸ்தலமான கீழ்பெரும் பள்ளம் மற்றும் திருநாகேஸ்வரம் சென்று வெள்ளிக்கிழமை அன்று அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி மற்றும் மேலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழ்வது உறுதி என்று சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே பண கஷ்டமோ பண தட்டுப்பாடோ இருந்த போதிலும் அதிலிருந்து நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து வெளிவருவது என்பது உறுதி என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையும் மனதைரியமும் அதிகம் இருப்பதால் கிரகங்களின் சூழ்நிலைகளிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடுவீர்கள்.